வணக்கம் மக்களே. இந்த வீடியோல ஒரு பேனர் டிசைனிங் பத்தி பார்க்க போறோம். லேட்டஸ்டா நிறைய பேனர் பத்தின டிசைனிங் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த லேட்டஸ்ட் மாடல்ல இருக்கக்கூடிய ஒரு பேனரை நம்ம டிசைன் பண்ண போறோம். ஆல்ரெடி நான் ஒரு பேனர் டிசைனிங் பண்ணி வச்சிருக்கேன். இந்த பேனரோட மாடல் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. ஃபயர் எஃபெக்ட்டை வச்சு இந்த பேனரை டிசைன் பண்ணியிருக்கேன். இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 20க்கு 8 அப்படிங்கிற ஒரு சைஸ். சரிங்களா? இது எப்படி சுலபமாக பண்ணுறது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஃபோட்டோஷாப்பில் எந்த ஃபோட்டோஷாப் வேணாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இந்த எடிட்டிங்க்கு நான் பேசிக் டூல்ஸ் வச்சு தான் இந்த எடிட்டிங்கை நான் பண்ணியிருக்கேன். சரிங்களா? நீங்கள் ஃபோட்டோஷாப்பில் 7.0 CS3 CS6 அப்படி இல்லைனா சிசி லேட்டஸ்ட் வெர்ஷன் எது வேணாலும் பயன்படுத்திக்கலாம். இந்த எடிட்டிங் உங்களால் சுலபமாக பண்ண முடியும். இது பண்ணுறதுக்கு 2 விஷயம் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, பேக்ரவுண்ட் ஒன்று இந்த ஃபயர் எஃபெக்ட் டவுன்லோட் பண்ணியிருக்கேன். அதை டவுன்லோட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த டிசைனிங்கை ஈஸியாக நம்மளால் கொண்டு வர முடியும். ஃபர்ஸ்ட்டில் நம்ம பேக்ரவுண்ட் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா டிசைனிங்கை ரெடி பண்ணலாம். போன வீடியோவில் தமிழ் டைப்பிங் பற்றி நம்ம போட்டிருந்தோம். அதுலேயும் இன்னும் ஒரு சில பேருக்கு தமிழ் டைப்பிங் சரியாக ஒர்க் ஆகலை அப்படிங்கிறத சொல்லியிருக்கீங்க. அதுக்கான ரிப்ளை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். முதல்ல நம்ம ஒரு நியூ டாக்குமெண்ட் எடுத்துக்கலாம். சைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 20க்கு 8 அதே எடுத்துக்கிறேன். ஏன் 20க்கு 8 அப்படின்னா ரொம்ப லென்த்தியாக இருந்தால் தான் அந்த பிக்சர்ஸ் வைக்கும்போது பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ரெசல்யூஷன் அப்படிங்கிறது நீங்கள் 300 தான் வைக்கணும். நான் இன்னும் குவாலிட்டி நல்லா இருக்கணுங்கிறதுனால ஒரு 400 ரெசல்யூஷன் வச்சுட்டு கிரேட் அப்படிங்கிறத கொடுக்குறேன். நமக்கு தேவையான சைஸ் கிரேட் ஆயிடுச்சு. எப்போதுமே ஒரு நியூ டாக்குமெண்ட் ரெடி பண்ணதுக்கப்புறம் அதை சேவ் பண்ணுறது ரொம்பவே நல்லது. 20க்கு 8 ப்ளக்ஸ் டிசைன் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இதுக்கப்புறம் நம்ம பேக்ரவுண்ட் எடுத்துக்கலாம். க்ரோம் பேஜ் போங்க. நான் என்ன பண்ணியிருக்கேன், எடிட்டிங் மாஸ்க் பேனர் பேக்ரவுண்ட் அப்படின்னு சர்ச் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பேக்ரவுண்ட் வரும். உங்களுக்கு எந்த பேக்ரவுண்ட் வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, இந்த கோபுரம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பேக்ரவுண்டை சூஸ் பண்ணிக்கிறேன். இதை ரைட் கிளிக் பண்ணுறேன், காப்பி இமேஜ் அப்படிங்கிறத கொடுக்குறேன். இப்போது ஃபோட்டோஷாப் போயிட்டு Ctrl+V அப்படின்னு கொடுத்தோம்னா அந்த இமேஜ் காப்பியாக இங்கே வந்துடும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை லென்த்தாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஃபுல் சைஸுக்கு இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதை சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் இதுக்கு நம்ம மோஷன் பிளர் அப்ளை பண்ணோம் அப்படின்னா, நம்ம அந்த மதுரை பேக்ரவுண்ட் இருக்குது பார்த்தீங்களா, மதுரை ப்ளக்ஸ் எடிட்டிங் அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய பேக்ரவுண்ட் வரும். அதே போல் நமக்கு மாறிடும். அதுக்கு என்ன பண்ணிக்கலாம், ஃபில்டர் போயிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா பிளர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இங்கே மோஷன் பிளர் அப்படின்றத நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். இந்த டைரக்ஷன் நீங்கள் உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி ரொட்டேஷன் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த கிராஸில் இருந்தால் ஓகே. நான் என்ன பண்ணுறேன், இந்த மாதிரி வேல்யூஸை அட்ஜஸ்ட் பண்ணி இந்த பிளர்னஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். Ctrl+Sன்னு கொடுத்து நம்ம அப்பப்போ சேவ் பண்ணிட்டோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, கண்டினியூவாக நம்மளுக்கு அந்த பிஎஸ்டியில் சேவ் ஆகிக்கிட்டே வரும். இதுக்கப்புறமா அந்த ஃபயர் எஃபெக்ட் நம்ம எடுக்கணும். அதுவுமே க்ரோம்லேயே எடுத்துக்கலாம். அதுக்கு எப்படி டைப் அடிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபயர் லைன் PNG அப்படின்னு போட்டிங்கன்னா வரும். இதிலே நிறைய இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஒரு வால் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சிம்பிள். அதுக்கப்புறம் பாருங்கள், இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு வால் மாதிரி இருக்குது. இந்த மாதிரி நிறைய இருக்கும். உங்களுக்கு எது தேவையோ நீங்கள் அதை எடுத்துக்கலாம். நான் என்ன பண்ணுறேன், இந்த ஃபைல் எடுத்துக்கிறேன். இந்த ஃபயர் இருக்குது பார்த்தீங்களா, இதை எடுத்துக்கிறேன். நான் இதை காப்பி பண்ணிக்கிறேன். சரிங்களா? இதை என்ன பண்ணுறேன், காப்பி இமேஜ்னு கொடுக்குறேன். ஃபோட்டோஷாப் போய்ட்டு Ctrl+V கொடுத்தோம்னா அந்த இமேஜ் இங்கே வந்துடும். இந்த பேக்ரவுண்டு பிளாக் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, இது மறையிறதுக்கு நீங்கள் பிளெண்டிங் மோடில் போயிட்டு ஸ்க்ரீன் எடுத்துக்கங்க, மறைஞ்சிரும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம டிசைனிங்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதை அப்படியே ரொட்டேஷன் பண்ணிவிட்டு நம்ம இந்த இடத்துல வைக்கிறோம். நம்ம முதல்ல எத்தனை பிக்சர் வைக்கிறோமோ அதை கால்குலேஷன் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இந்த எடிட்டிங் ரொம்பவே சுலபமாக முடிஞ்சிடும். இதை ஃபஸ்ட்டு இந்த இடத்துல ஒட்டி வச்சுக்கலாம். பிக்சர்ஸ் ஆல்ரெடி நான் என்ன பண்ணியிருக்கேன்னா கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் ஃபஸ்ட்லேயே இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 8 பிக்சர்ஸ் இருக்குது இந்த இடத்துல. இந்த 8 பிக்சருக்கு நான் என்ன பண்ணணும், அங்கே டிசைனிங் ரெடி பண்ணணும். அப்போது நான் ஒரு டூப்ளிகேட் இதை எடுக்கிறேன். ஆல்ட் பட்டனை அழுத்தி பிடிச்சிட்டு இப்படி கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணுங்க வரும். ஒரு டூப்ளிகேட் எடுத்துட்டேன் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கேப் இருக்குது. அப்போது ஒரு கேப்பில் ஒரு படம் வைக்கலாம். இதேமாதிரி எனக்கு எத்தனை கேப் வேணும், 8 கேப் வேணும். சரிங்களா? அடுத்து டூப்ளிகேட் எடுக்கலாம். 2 3 4 5 6 7 8. இந்த கேப் எல்லாம் ஈவனாக இருக்கிறதுக்காக என்ன பண்ணிக்கலாம், இந்த ஃபயர் எஃபெக்டை ஃபுல்லாக செலக்ட் பண்ணுறோம். டாப்பில் இருந்து கீழே வரைக்கும் ஃபுல்லாக மார்க் பண்ணிவிட்டு இந்த மூவ் டூல் இருக்கும்போது இந்த கேப் அலைன்மெண்ட் அப்புறம் டாப் அலைன்மெண்ட் இந்த மாதிரி கொடுத்துட்டிங்கன்னா கேப் எல்லாம் உங்களுக்கு கரெக்டாக மாறிடும். இதுக்கப்புறம் இதை குரூப் பண்ணி வச்சுக்கலாம். இந்த இடத்துல போயிட்டு குரூப்பை கிளிக் பண்ணோம்னா குரூப் ஆகிடும். குரூப் பண்ணுறது CS3ல கரெக்டாக ஒர்க் ஆகும். 7.0ல நீங்கள் செட் அப்படின்னு இருக்கும். அதில் நீங்கள் ட்ராக் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். நீங்கள் அதை பார்த்துக்குங்க. சரிங்களா? இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பிக்சர்ஸை உள்ளே கொண்டு வர போகிறோம். அவ்வளோதான், நமக்கு வேலை முடிஞ்சிச்சு. பிக்சர்ஸை உள்ளே கொண்டு வந்துட்டு நம்ம கரெக்டாக அடிக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா சைடை கட் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒரு பிக்சராக எடுத்து வரலாம். ஃபர்ஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த பிக்சரை ட்ராக் பண்ணுறோம், இங்கே கொண்டு வரோம். இது ஃபஸ்ட்டு பிக்சர். இதே மாதிரி எல்லா பிக்சரையும் ட்ராக் பண்ணி கூட நீங்கள் வச்சுட்டு
ரெண்டாவது கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், சைஸை பெருசு பண்ணிக்கலாம். எதுக்காக ஒன்றா மூவ் பண்ணுறேன் அப்படின்னா, ஒன்றுனா வச்சோம்னா கரெக்டாக இருக்கும். மொத்தமாக கொண்டு வந்தோம் அப்படின்னா அலைன்மெண்ட் மேலுங்களுமா இருக்கும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இதை அலைன்மெண்ட் பண்ணிக்கலாம். இதை என்ன பண்ணுறேன், இந்த மாதிரி சைஸை பெருசு பண்ணுறேன். இந்த சைஸ் எதை பொறுத்து வைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2 பக்கமும் லைன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃபயர் லைன் 2 பக்கம் இருக்கா, அந்த லைனில் கொஞ்சம் வெளியில் வர மாதிரி, அதாவது அந்த லைனில் இப்போ இது உள்ளே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஃபயர் லைனுக்கு உள்ளே வந்துடும். அப்போ நம்ம வந்து அதை கட் பண்ண முடியாது. அதனால் ஃபயர் லைனு ஒட்டி வரணும், இல்லை ஃபயர் லைனை விட்டு கொஞ்சம் வெளியில் வர மாதிரி இந்த பிக்சர் நம்ம ரெடி பண்ணணும். அதே போல் எல்லா பிக்சரையும் நம்ம என்ன பண்ணணும், இதில் செட் பண்ணணும். இப்போ இந்த பிக்சரை நான் என்ன பண்ணுறேன், எடுத்துக்கிறேன், இந்த மாதிரி செட் பண்ணிக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா ஒருத்தர் மேலே கை வச்சுட்டு இருந்தார், அதனால் அந்த பிக்சரை கட் பண்ணியிருக்கு. அவருக்கும் அதே போல் தான், சரிங்களா. 2 பேருக்கும் பார்த்தீங்கன்னா பிக்சரில் ஷோல்டர் வந்து கட் ஆகிருக்கும். ஏன் அப்படின்னா அவங்க வந்து ஒரு நபர் மேலே ஷோல்டரில் கை வச்சாப்புல இருந்தாங்க. அந்த பிக்சரை கட் பண்ணி எடுத்ததுனால இந்த மாதிரி இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா 3வது பிக்சர் எடுத்துக்கலாம். 3வது பிக்சரை கொண்டு வந்துட்டு அதையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த மாதிரி பெருசு பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு எடிட்டிங் பண்ணும்போது எல்லாத்தையும் ஈவனாக பண்ணுங்கள், சரிங்களா. இப்போ நான் வைக்கிற பேனரில் பாருங்களேன், எல்லாரோட ஹெட்டும் ஒரே போல் இருக்கிற மாதிரி வைப்பேன். இதே போல் நீங்களும் ஒரு பேனர் டிசைன் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களுடைய ஹெட்டு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ட்ரெஸ்ஸிங் இருக்குது பார்த்தீங்களா, ஷோல்டர், அதெல்லாம் கரெக்டாக இருக்க மாதிரி நீங்கள் செட் பண்ணிங்கன்னா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். சில பேர் செட் பண்ணுறது எப்படி பண்ணுவாங்கன்னா, ஒரு படம் சின்னதாக இருக்கும், ஒரு படம் ரொம்ப பெருசாக இருக்கும், அந்த மாதிரி வைப்பீங்க. அந்த மாதிரி வைக்காமல் ஈவனாக வைங்க, பேனர் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ எல்லா பிக்சர்ஸையும் வச்சாச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அந்த டிசைனிங்கை நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ இவ்வளோ நேரமும் நம்ம மூவ் டூல் தான் பயன்படுத்தணும். இதுக்கப்புறம் இந்த ரெக்டாங்குலர் டூலை பயன்படுத்த போகிறோம், அவ்வளோதான், சரிங்களா. ரெக்டாங்குலர் டூலை பயன்படுத்தி என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம எடிட் பண்ண போகிறோம். இந்த 2 ஃபயர் லைனுக்கும் சென்டராக நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு கோடு போடுறோம் ஃபுல் லென்த்துக்கு, சரிங்களா. கோடு இந்த மாதிரி விலகக்கூடாது, சென்டர் லைனாக வரணும். அப்படி வர உங்களுக்கு கரெக்டாக வரல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், Ctrl+R கொடுங்க, ரூலர்ஸ் வரும், ரூலர்ஸை வந்து எடுத்து இந்த இடத்துல வைங்க. இந்த ரூலர்ஸு இதில் இப்போ நம்ம பயன்படுத்துறது எல்லாம் ஃபோட்டோஷாப் 7.0 கண்டிப்பாக உண்டு. அந்த குரூப் மட்டும்தான் உங்களுக்கு அதில் சரியாக வராது. குரூப்புக்கு நீங்கள் ட்ராக் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் CS3 யூஸ் பண்ணுங்கள், அதில் இந்த குரூப்பு எல்லாமே வேலை செய்யும், சரிங்களா. இப்போ நம்ம லைன் வச்சிட்டோமா, ரெக்டாங்குலர் டூலு, இந்த டூல் எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு இந்த பிக்சர் எடுத்துக்கிறோம். பிக்சர் எடுத்துகிட்டு இந்த இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே ஃபுல்லாக ட்ராக் பண்ணுறோம். அந்த லைனில் வந்து கரெக்டாக நமக்கு வந்து அந்த கோடு இருக்கணும். பாருங்கள், அந்த லைனில் வந்து கோடு இருக்கணும், இருக்குங்களா, அவ்வளோதான். Ctrl+Shift+I கொடுத்தீங்கன்னா செலெக்ஷன் அவுட்ரு வரும். அவுட்ரு வரையும் இந்த பிக்சரை கிளிக் பண்ணிவிட்டு டெலிட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா சைடு கட் ஆயிரும். இதே போல் தான் நீங்கள் எல்லா பிக்சருக்கும் பண்ணணும், சரிங்களா. நான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ரெக்டாங்குலர் கரெக்டாக நீங்கள் போடுங்க. ஒரு ரெக்டாங்குலர் கரெக்டாக போட்டுட்டு அதே ரெக்டாங்குலரை அடுத்தடுத்து வச்சு நீங்கள் கட் பண்ண முடியும். இப்போ இந்த பிக்சரை கிளிக் பண்ணுறேன், Ctrl+Shift+I கொடுத்துட்டு டெலிட். இதுக்கப்புறம் திரும்ப Ctrl+Shift+I கொடுத்தீங்கன்னா அந்த அவுட்டரில் இருக்கிற செலெக்ஷன் திரும்ப உள்ள வந்துடும். இந்த Ctrl+Shift+Iங்கிறதுக்கு எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு செலெக்ஷன் இருக்கா, அது வந்து அவுட்டர் இன்னருக்கு வரதுக்கு. இப்போ நீங்கள் அந்த மூவ் டூல் இல்லை, ரெக்டாங்குலர் டூல் இருக்கும்போது ட்ராக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணுங்கள், உங்களுக்கு வரும். ஸ்ட்ரைட்டாக வரணும் அப்படின்னா ஷிஃப்ட் பட்டன் அழுத்திக்கிட்டு நீங்கள் ட்ராக் பண்ணுங்கள், கோடு ஸ்ட்ரைட்டாக வரும், சரிங்களா. அடுத்தடுத்த பிக்சருக்கு நீங்கள் அதே போல் டெலீட் பண்ணி விட்டுறலாம். இந்த பிக்சருக்கு இப்போ டெலீட் பண்ணிக்கலாம், டெலீட். இப்போ பார்த்தீங்களா, எல்லாம் முடிஞ்சிச்சிங்களா. இதுக்கப்புறம் ஒரு ஐடியா சொல்கிறேன் பாருங்கள். இந்த பிக்சர்ஸ் எல்லாத்தையும் மார்க் பண்ணுங்கள். பிக்சர்ஸ் எல்லாத்தையும் மார்க் பண்ணி திரும்ப குரூப் பண்ணுங்கள். இது பார்த்தீங்கன்னா பாய்ஸ். இப்போது கீழே மட்டும் நம்ம எரேஸ் பண்ணணும். இதுக்கு என்ன பண்ணலாம், ஒரு படமாக, இப்போ படத்தை நான் எரேஸ் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. படத்தை கிளிக் பண்ணிவிட்டு எரேஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இதே போல் வரிசையாக எல்லா படத்தையும் எரேஸ் பண்ணணும். ஆனால் நான் என்ன சொல்கிறேன், குரூப் மூலமாக நம்ம எரேஸ் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ஈஸி. 7.0 பயன்படுத்தினீங்கன்னா நீங்கள் தனித்தனி படத்துக்கு தான் இந்த மாதிரி வந்து எரேஸ் பண்ண முடியும். அதில் குரூப்ன்றது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம ஒரு குரூப்பை கிளிக் பண்ணியும் கரெக்டாக இந்த மாதிரி குரூப் விழுந்துருச்சு. ஆனால் 7.0 என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி குரூப் விழுந்துடும். அந்த நேமுக்கு உள்ளே நம்ம வந்து ஃபைலை ஒன்றொன்னையா இந்த மாதிரி ட்ராக் பண்ணி போடுற மாதிரி இருக்கும் 7.0. சரிங்களா. இப்போ பாய்ஸுங்க குரூப்புக்கு ஒரு மாஸ்க் இந்த இடத்துல ஆட் பண்ணுவோம். இந்த இடத்துல போயிட்டு மாஸ்க் ஆட் பண்ணுறோம். நீங்கள் ஒயிட் கலர் இருக்கும்போது இங்கே பிளாக் கலர் சேஞ்ச் பண்ணிட்டு ப்ரஷ் எடுக்கிறோம், அப்படியே ஒரு பெயிண்ட். இந்த லைன்ஸ் வந்து நமக்கு தெரியறது வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்குது அப்படின்னா Ctrl+H கொடுக்கலாம், மறைஞ்சிரும். இப்போ பாருங்கள், டிசைனிங் வேறு லெவலில் நமக்கு வந்துடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம ஒரு சில வேலைகள் பண்ணணும். ஃபயர் எஃபெக்ட் டாப்பில் இருக்கணும். இந்த பிக்சர் கட்டான மாதிரி தெரியுதுங்களா, அப்போது இந்த ஃபயர் எஃபெக்டை அப்படியே கிளிக் பண்ணி டாப்பில் தூக்கிட்டோம் அப்படின்னா அந்த எஃபெக்ட் நமக்கு மேலே வந்துடும். இப்போ பாருங்கள், கட் பண்ணது எதுவுமே தெரியாது.
அந்த ஃபயர் எஃபெக்ட்டுக்குள்ளே மறைஞ்சிடும். ஓகேங்களா? அடுத்து இதில் ஒரு டெக்ஸ்ட் வச்சுருக்கேன். இதை நம்ம ட்ராக் பண்ணிக்கலாம். இதை ட்ராக் பண்ணி இந்த இடத்துல நம்ம வந்து வச்சுக்கலாம். இந்த இடத்துல வச்சுக்கலாம். இந்த சர்க்கிள் வந்து கட் பண்ணி தான் இருக்கும். இந்த சர்க்கிள் வந்து கட் பண்ணி தான் இருக்கும். இது உள்ள நீங்கள் வந்து கப்புள் பிக்சர் வைக்கணும் வச்சுக்கலாம். சரிங்களா? நான் இதில் பிஎஸ்டி உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த சர்க்கிள் உள்ள கப்புள் பிக்சர் வைக்கணும்னா வச்சுக்கலாம். இந்த இடத்துல வச்சுக்கிறோம். குரூப் நேமை இங்கே பெருசாக நான் போட போகிறேன். குரூப் நேம் இல்லை, இதில் சும்மா ஒரு சின்ன டைலாக், தனியாக இருந்தாலும் தரமாக இருப்போம் அப்படின்னு ஒரு சின்ன டைலாக்கு. ஃபாண்ட் வந்து ஒரு போல்டான ஃபாண்ட் நான் வந்து மாற்றிக்கிறேன். நல்ல போல்டாக இருக்கக்கூடிய ஒரு ஃபாண்ட் எடுத்துக்கிறேன். இதில் இந்த ஃபாண்ட் எனக்கு ஓகே, இதை எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா வேறு ஃபாண்ட் சூஸ் பண்ணிக்கலாம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் வந்து நிறைய இன்ஸ்டால் பண்ணிவிட்டு எனக்கு ஃபாண்ட் காட்டலை சார் 7.0 அப்படிங்கிறத சொல்கிறீங்க. நீங்கள் ஃபாண்ட் வந்து உங்கள் கம்ப்யூட்டரில் ஒரு 500 600 இந்த மாதிரி ரேஞ்சில் ஃபாண்ட் இருந்தால் மட்டும்தான் 7.0 ஃபோட்டோஷாப்பில் நீங்கள் பார்க்கும்போது உங்கள் ஃபாண்ட் வந்து காட்டும். நீங்கள் 1000 ஃபாண்டு 2000 ஃபாண்டு இன்ஸ்டால் பண்ணிவிட்டு 7.0 ஃபோட்டோஷாப்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபாண்டு காட்டவே காட்டாது. சரிங்களா? அதனால் நீங்கள் ஃபாண்டு சரியாக இல்லை, உங்களுக்கு காட்ட மாட்டேங்குது அப்படின்னா நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருக்க ஃபாண்டை செக் பண்ணுங்கள். நீங்கள் கம்மியாக இன்ஸ்டால் பண்ணியிருந்தா காமிக்கும், அதிகமாக ஃபாண்ட் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு காமிக்காது. சரிங்களா? இப்போ இந்த டெக்ஸ்ட்டை நம்ம என்ன பண்ணிக்கலாம், கீழே இந்த மாதிரி லென்த்தாக பெருசு பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கலாம், இதோட கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸ்டைல் நம்ம வச்சுருக்கோம். ஸ்டைலில் போயிட்டு க்ரீன், இந்த கலர் கூட பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு, இதை கூட சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் பேக்ரவுண்ட் டார்க்காக போட்டிங்கன்னா ஃபோர்க்ரவுண்ட் கலர் வந்து லைட் கலர்ஸ் வந்து அப்ளை பண்ணுங்கள். இந்த பேக்ரவுண்டை நம்ம என்ன பண்ணலாம், கிளிக் பண்ணிவிட்டு Ctrl M கொடுக்குறோம். நல்லா டார்க் பண்ணி விட்டுறதும். கொஞ்சமாக இந்த மாதிரி டார்க் பண்ணிட்டோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு இன்னுமே பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். ஃப்ரண்டில் இருக்க பிக்சர்ஸ்லாம் நம்ம ரொம்பவே கிளியராக நமக்கு தெரியும். இதில் இன்னொரு விஷயம் நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த சாய்வான கோடு இருக்கிறது கீழே பாட்டத்தில் இருக்குது இந்த பிக்சரில். அதை என்ன பண்ணுறேன், Ctrl T போட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஃப்ளிப் வெர்டிக்கல் அப்படின்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா அந்த மோஷன் பிளர் அப்ளை பண்ணது அவங்க பிக்சருக்கு பின்னால் வரும். அதாவது அவங்க ஃபேஸுக்கு பின்னால் வரும்போது பார்க்குறதுக்கு இன்னும் நல்லாயிருக்கும். இவ்வளோதான். இப்போ டிசைனிங் அப்படிங்கிறத நம்ம முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் ஒரு சில லைட் எஃபெக்ட் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஃபயர் எஃபெக்ட் கிளியராக இல்லை, இன்னும் வேணும் அப்படின்னா கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த ஃபயர் குரூப் இருக்குது பார்த்தீங்களா நம்மக்கிட்ட, அந்த குரூப்பை ஒரு டூப்ளிகேட் போட்டிங்கன்னா போதும், உங்களுக்கு கரெக்டாக பார்த்தீங்கன்னா இருக்கும். இப்போ நான் ஃபயர் என்ன பண்ணுறேன், Ctrl J கொடுத்து டூப்ளிகேட் போடுறேன். டூப்ளிகேட் போடும் பாருங்க, ஃபயர் இன்னும் அதிகமாக தெரியுது. வேணும் அப்படின்னா நீங்கள் போட்டுக்கலாம். சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒரு லைட் எஃபெக்ட் எடுத்துக்கலாம். உள்ள லைட் எஃபெக்டை நமக்கு தேவையான இடங்களில் நம்ம செட் பண்ணிக்கலாம். இந்த இரு இதழ்களின் புன்னகைன்னு இருக்கா, இங்கே ஒன்று, அடுத்து இங்கே ஒன்று அப்ளை பண்ணிக்கலாம். இங்கே இந்த எழுத்து மேலே, அப்புறம் இங்கே ஒன்று. இது மாதிரி நீங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கலாம். இங்கே கூட வேணாம், இதை டெலிட் பண்ணிக்கலாம். இப்போ எழுத்து அப்ளை பண்ணிட்டேன், லைட் அப்ளை பண்ணிட்டேன். இது எனக்கு ஓகே. இதுக்கு மேலே இன்னும் ஒரு சில அட்ஜஸ்ட்மெண்ட் எதுவும் பண்ணனா கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஃபயருக்கு கொஞ்சம் மேலே நம்ம எரேஸ் பண்ணிட்டோம். அதனால் என்ன பண்ணிக்கலாம், குரூப்பை கிளிக் பண்ணிவிட்டு ப்ரஷ் எடுக்கிறோம். இங்கே ஒயிட் கலர் சேஞ்ச் பண்ணிவிட்டு லைட்டாக அப்படியே எரேஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு கரெக்டாக வந்துடும். பார்த்தீங்களா? எதுக்காக நான் வந்து மாஸ்க் அப்ளை பண்ணுறேன் அப்படிங்கிறத நீங்கள் இப்போ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வேணும் அப்படின்னா நம்ம அதை வந்து கொண்டு வர முடியும், வேண்டான்னா அதை மறைச்சி வைக்கவும் முடியும். இதே எரேசர் டூல் எடுத்து நீங்கள் எரேஸ் பண்ணீங்க அப்படின்னா திரும்ப உங்களால் அதை கொண்டு வர முடியாது. ஒரு ஷார்ட் எரேஸ் பண்ணிட்டீங்க, இல்லை பாதி பிக்சரை எரேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களால் திரும்ப கொண்டு வர முடியாது. அதனால தான் மாஸ்க்கு நம்ம வந்து பயன்படுத்தணும். சரிங்களா? இந்த பிஎஸ்டி ஃபஸ்ட்டு கமெண்டில் பின் பண்ணி விட்ருக்கேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நாங்களே கிரியேட் பண்ணிப்போம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நீங்கள் இன்டர்நெட்டில் இந்த மாதிரி ஃபைல்ஸை டவுன்லோட் பண்ணி நீங்களே கிரியேட் பண்ணிக்கலாம். சரிங்களா? நான் ஃபோட்டோஷாப்பில் பார்த்தீங்கன்னா 2 டூல் தான், ஒன்று ரெக்டாங்குலரு, இன்னொன்று மூவ் டூலு, இதை தான் பயன்படுத்தியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எரேசர் டூல், அப்படி இல்லைன்னா ப்ரஷ் டூல் பயன்படுத்தியிருப்போம். இந்த டூலை வச்சு நம்ம என்ன பண்ணிட்டோம், இந்த பேனர் டிசைனிங் பண்ணிட்டோம். சரிங்களா? நீங்களும் அதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள், டிசைன் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் இந்த மாதிரி பேனர் டிசைனிங் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,